Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதுதான் ஸ்வீட் கார்ன் தோசை. இத 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு சோளம் எடுத்துக்கிறேன். பாதியும் அதில் போட்டுக்கலாம். அது கூட 1 கப் ரவை, 2 பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அது கூடவே 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக இதை பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அதில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. இப்போ அது கூடயே சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், ஆரிகானோ 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க. அது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மெலிசா ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்ல ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா கல் சூடானவுடனே நம்ம மாவை நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் கார்ன் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ லைட்டாக நம்ம எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் கீழே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கீழே நல்லா கிறிஸ்பி ஆனவுடனே நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போது கீழேயும் நல்லா கிறிஸ்பி ஆகணும். 10 நிமிஷத்தில் இந்த ஹெல்த்தியான சூப்பரான ஸ்வீட் கார்ன் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் கார்ன் தோசைக்கு சட்னி கூட தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். வேணும்னா உங்கள் வீட்டில் பசங்களுக்கு இது கூடவே கொஞ்சமாக சாஸ் வச்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொடுத்த மாதிரியும் இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க.